நாவி பிள்ளை யாரு? இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? டொனால்ட் ட்ரம்புக்கும் நோபல் பீஸ் பிரைஸ்க்கும் என்ன சம்பந்தம்? மகாத்மா காந்திக்கு நோபல் பீஸ் பிரைஸ் இல்லையா? பீஸ் பிரைஸ் இல்லையா? நான் உங்கள் சுதாகர். வெல்கம் டு ஜிஞ்சர் கப் டைரிஸ். நாவி பிள்ளை, அவங்களோட ஃபுல் நேம் நவதீனம் பிள்ளை. 1941ல சவுத் ஆப்பிரிக்கால பிறகுறாங்க. அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்தியால இருந்து ஸ்பெசிபிக்கா சவுத் தமிழ் ஆரிஜின். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இண்டென்ஷன் சர்வன்ஸா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மூவ் ஆகுறாங்க இன் 1890ஸ்ல. அதாவது ஒரு சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில சம்பளம் இல்லாம அடிமை கூலிகளா வேலை செய்யறதுக்காக இங்க இருந்து போறவங்க கொலோனியல் பீரியட்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி ஒரு வம்சாவளியில வந்த நாவி பிள்ளை இன்னைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட்ல சேர்பர்சனா இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்பத்தாய்டோடைய பாலிசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க டிஃப்ரெண்ட் ரேஸ் ஆஃப் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் லிவிங் கிரைட்டீரியாஸ் டிஃபைன் பண்ணியிருந்த காலம் அது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல அவங்களுக்கு லைப்ரரியில கொடுக்கப்படுற புக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு புக்கை ஷேர் பண்ணி படிக்கணும். அவங்களுடைய ரூம்ஸ், லிவிங் ரூம்ஸும் ஷேர் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல படிச்சு லாயர் ஆகி ஒரு பீரியட்ல அவங்க பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்க்கு அவங்க ஃபெசிலிட்டிஸ்க்கு போராடி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. சோ அதன் வழியா அவங்களுக்கு நெல்சன் மண்டேலாவுடைய பழகிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நேம வந்து மண்டேலா வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்றாங்க. இப்ப அவங்க ஹடாக் ஜட்ஜா 2 கேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு கேம்பியா வெஸ்ட் மியான்மருடைய ஜீனோசைட் கேஸ்ல, இன்னொன்னு நமக்கு ரொம்ப பரிச்சயமான இஸ்ரேல் வெஸ்ட் பாலஸ்தீனுடைய கான்ஃபிளிக்ட்ல சேர்பர்சனா இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இவங்களை பத்தி பார்க்கிறோம்? ரீசெண்டா செப்டம்பர் 16, 2025 அன்னைக்கு அவங்களுடைய டீம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெனோசைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. ஜெனோசைடுன்னு கன்க்ளூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அது வந்து ஒரு 1948ல ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு 5 கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. இந்த 5 கேட்டகரிஸ்க்குள்ள ஃபாலோ ஆச்சுன்னா அது ஜெனோசைட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவுட் ஆஃப் 5 கிரைட்டீரியாஸ்ல 4 கிரைட்டீரியாஸ் இதை மீட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. நாவி பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. இந்த வார் தொடங்கின இனிஷியல் டேஸ்லயே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் போயிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் அகைன் 1 இயர்ல அவங்க டீடைலா 100+ பேஜஸ்க்கு இது ஜெனோசைடுக்கான எல்லா அறிகுறியும் அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட்ல எவிடன்சஸோட பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட்டும் அந்த இயரோடைய எண்ட் ஆர் ஏப்ரல் 2025க்குள்ள இஸ்ரேலோட ரெஸ்பான்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த டெட்லைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் 2026 ஜனவரி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்த கேஸ் போகுது? பல காரணங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் பாலஸ்தீனியன் மக்கள் கிட்ட பேசும்போது நெல்சன் மண்டேலா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். நமக்கு உண்மையான ஃப்ரீடம் வந்து எப்போ வருதுன்னா பாலஸ்தீனியன் மக்களுக்கு கிடைக்கும் போதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம நெல்சன் மண்டேலாவை பத்தி பேசும்போது கண்டிப்பா நோபல் பீஸ் பிரைஸ் பத்தியும் நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். நோபல் பீஸ் பிரைஸ் பத்தி பேசும்போது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருப்போம். ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் நாமினேஷன் பண்ணோம். பிகாஸ் வேரியஸ் கான்ஃபிளிக்ட் வந்து அவர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க ஃபியூ கண்ட்ரீஸையும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அந்த வீடியோ அவங்க பேசின லிங்கை நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க அந்த ஃபுல் இன்டர்வியூஸ் வந்து நீங்க அதை பார்க்கலாம். நோபல் பீஸ் பிரைஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. அந்த நோபல் பீஸ் பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 50 years ஆஃப் சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாமினேஷன்ஸ் 2025ல பண்றோம் அப்படின்னா அந்த நாமினேஷன்ஸ் லிஸ்ட் நமக்கு வேணும்னா நம்ம 50 years வெயிட் பண்ணணும். 50 years வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம 2025ல பண்ண நாமினேஷன்ஸ் வந்து 2075ல தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இன்டெகிரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அது ஒரு 50 years அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. தலாய் லாமாக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நோபல் பீஸ் பிரைஸோடைய அகாடமிலேயே நாங்க மிஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து மகாத்மா காந்தி. அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான கொஞ்ச நாள் முன்னாடி தான் சுடப்பட்டு இறக்குறாரு. இறந்த ஒரு பர்சனுக்கு நோபல் பீஸ் தரமாட்டாங்க அப்படின்றது அந்த நோபல் பீஸ் பிரைஸோட ஒரு கிரைட்டீரியா. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நோபல் பீஸ் பிரைஸுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதை நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம். 2025க்கு நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கு கிடைக்குதுன்னு வாட்ச் பண்ணுவோம். அங்க இருக்கிற மக்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும்னு ப்ரே பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு டாபிக்கோட சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கு நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கும் நீங்க கொடுங்க. நன்றி, வணக்கம்.